என்ன தம்பி, இடிஞ்சு போய் கப்பல் கவிழ்ந்தது போல உட்கார்ந்துருக்கீங்க, என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனையா உங்களுக்கு என்று சிலர் கேட்பார்கள். இதிலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் கப்பல் கவிழ்ந்துவிடும். சிலருக்கு வேலை ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கப்பல் கவிழ்ந்தது போல உட்கார்ந்திருப்பார்கள். வாலிபர்கள் இன்ஸ்டாவில் தாங்கள் போட்ட போஸ்ட்டுக்கு லைக் வரவில்லை என்றால் போதும் கப்பல் கவிழ்ந்தது போல் இருப்பார்கள். சில இல்லத்தரசிகள் தாங்கள் செய்த சமையல் சரியாக வரவில்லை என்று கப்பல் கவிழ்ந்தது போல இருப்பார்கள். நம்முடைய குழந்தைகள் டீச்சர் அதிகமாக ஹோம்வொர்க் கொடுத்து விட்டால் போதும் இதே ரியாக்ஷன் தான். சரி, போகட்டும். நாம் இப்பொழுது உண்மையான கப்பலை பற்றி பேசுவோம். பொதுவாக பாருங்கள், கப்பல் அவ்வளவு எளிதில் கவிழ்ந்து விடாது. அது பல வருடங்கள் ஆனாலும் தண்ணீரில் மிதந்து கொண்டே தான் இருக்கும். நாம் ஒரு சின்ன டம்ளரை தண்ணீர் குடிக்கும் பானையில் போட்டாலே அது மிதப்பதில்லை. இவ்வளவு பெரிய கப்பல் தண்ணீருக்குள் எப்படி மூழ்காமல் மிதக்கிறது? எப்படி இது சாத்தியம் என்று பலர் நினைக்கலாம். நூற்றுக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள கப்பல் தண்ணீருக்குள் மூழ்காமல் இருக்க வேண்டுமென்றால் அந்த கப்பல் எப்படி வடிவமைக்கப்பட வேண்டும்? அதில் என்ன விதமான நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும்? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஞ்ஞானம் சம்பந்தமான உண்மைகள் என்ன? இது தொடர்பாக வேதத்தில் ஏதேனும் தகவல்கள் உள்ளனவா என்பதை பற்றியெல்லாம் பேசலாம் இந்த வார வேதமும் விஞ்ஞானமும். முதலாவது வேதத்தின் கண்ணோட்டத்தை பார்க்கலாம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நோவாவை பார்த்து கர்த்தர் ஆதியாகமம் 6:14, 15, 16 நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு 1 முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்திலே வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். ஏன் நோவா அவர்களுக்கு இந்த நீளமும் அகலமும் உயரமும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று கேள்வி வரலாம். ஒருவேளை அது ஏன் 300க்கு பதிலாக 400 முழ நீளமாக இருக்கக்கூடாது? ஏன் 50ற்கு பதிலாக 100 முழ அகலமாக இருக்கக்கூடாது? இதில் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. எனவே நாம் விஞ்ஞானம் சம்பந்தமாக சில விஷயங்களை பார்த்துவிட்டு மீண்டும் வசனத்திற்கு வருவோம். தண்ணீரில் சிறிய அளவு குண்டூசி விழுந்தாலே மூழ்கி விடும்போது இரும்பு மற்றும் பல உலோகங்களால் செய்யப்பட்ட இவ்வளவு பெரிய கப்பல் எப்படி கடலில் மிதக்கிறது என்ற கேள்விக்கு விடை இதோ. பயான்சி. பயான்சி என்பது தண்ணீரில் அல்லது திரவத்தில் ஒரு பொருள் வைக்கப்படும் போது அதற்கேற்ப உருவாகும் ஒரு மேல் தள்ளும் சக்தியாகும். இந்த விதியை பண்டைய கிரேக்க விஞ்ஞானி ஆர்க்கிமெடிஸ் கண்டுபிடித்தார். அதனால் ஆர்க்கிமெடிஸ் பிரின்சிபல் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு கப்பல் தண்ணீரில் வைக்கப்படும் போது அது தண்ணீரில் தன்னை மிதக்க வைக்கும் அளவிற்கு தண்ணீரை இடம்பெயர்க்கும். அந்த தண்ணீரின் எடை கப்பல் மீது ஒரு மேல் தள்ளும் சக்தியாக, அதாவது அப்வர்ட் ஃபோர்ஸாக செயல்படுகிறது. இந்த சக்தியே கப்பலை மிதக்கச் செய்கிறது. ஒரு கப்பல் பெரியதாக இருந்தாலும் அதன் முழு எடையை விட அதிகமான தண்ணீரை இடம்பெயர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கப்பல் இரும்பு எனினும் அது உள்ளே வெறுமையான கட்டமைப்புடன் இருப்பதால் அதன் ஆவரேஜ் டென்சிட்டி தண்ணீரை காட்டிலும் குறைவாக இருக்கும். உதாரணமாக, ஒரு இரும்பு கம்பியை நீரில் வைப்பீர்கள் என்றால் அது மூழ்கும். அதே இரும்பு கம்பியை கப்பல் போல அகலமாகவும் வெறுமையாகவும் வடிவமைத்தால் அது மிதக்கும். அப்படியானால் ஒரு பொருள் தண்ணீரில் மிதப்பதற்கு டென்சிட்டி என்பது மிக முக்கியமானதாகும். எனவே இந்த டென்சிட்டியை வேறு ஒரு உதாரணத்தோடு விளக்குகிறேன் பாருங்கள். இஸ்ரேல் தேசத்திற்கும் ஜோர்டானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் பரப்பு டெட் சீ என்று அழைக்கப்படுகிறது. டெட் சீ என்று நாம் அழைத்தால் கூட அது கடல் அல்ல, அது மிகப்பெரிய ஏரியாகும். இதில் கடல் நீரை விட உப்பு சுமார் 10 மடங்கு அதிகமாக இருக்கும். அதாவது 1 லிட்டர் கடல் நீரில் சுமார் 35 கிராம் உப்பு கிடைக்கும். அதுவே 1 லிட்டர் டெட் சீ நீரில் சுமார் 345 கிராம் உப்பு கிடைக்கும் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். அளவுக்கு அதிகமான உப்பு டெட் சீயில் இருப்பதால் தான் மீன், நண்டு போன்ற நீர்வாழ் உயிரினங்களோ தாவரங்களோ அதில் வாழ முடியவில்லை.
அதனால்தான் டெட் சி என்று அழைக்கிறார்கள். இதில் உப்பின் அடர்த்தி அதிகமாக இருப்பதால் தான் மனிதனால் இந்த கடலில் மிதக்க முடிகிறது. நீரில் மூழ்கிவிடுவோம் என்ற பயமின்றி நீச்சல் தெரியாமலே மிதந்து கொண்டே புக் படிக்கலாம், விளையாடலாம். அப்படியானால் நீரின் அடர்த்தியை விட நீரின் மேல் இருக்கும் மனிதன் அல்லது கப்பலின் அடர்த்தி குறைவாக இருக்குமேயானால் மிதக்க முடியும் என்பது நன்றாக புரிகிறது. நோவாவின் பேழையை பற்றிய ஆராய்ச்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். நோவாவின் பேழையை பற்றிய ஆராய்ச்சிகள் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்டது என்று சொல்லலாம். 16 முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை நடந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபட்ட ஐரோப்பிய வல்லுநர்கள் பேழையின் நீள அகல விகிதம் 6:1 என்ற கணக்கு உலக தரத்தில் மிக சிறந்த நிலைத்தன்மை அளிக்கக்கூடியது என்று கவனித்தனர். இந்த இடத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் என்று கூறப்பட்டுள்ளது. இங்கு கர்த்தர் கூறும் 300 முழ நீளத்தை 50 முழ விகிதத்தில் பாருங்கள் என்ன நடக்கிறது என்று. பார்த்து விட்டீர்களா? அதாவது 300:50 என்பது 6:1 என்று வருகிறதா? இதைத்தான் அந்த விஞ்ஞானிகளும் கூறுகிறார்கள். 6:1 என்ற விகிதத்தில் கட்டப்படும் கப்பல் உலகத்தரம் வாய்ந்தது என்று. இதைத்தான் கர்த்தர் நோவாவிடம் சொல்லியிருக்கிறார். என்ன ஆச்சரியம் பாருங்கள். பொதுவாக சிலர் தங்களுக்குள்ளே இப்படி பேசிக்கொள்வார்கள். சார், சமீபத்தில் ஒரு கம்பெனியை பற்றி கேள்விப்பட்டேன் சார். 1,00,000 பேர் வேலை பார்க்குறாங்க. எப்படித்தான் இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணுறாங்கன்னே தெரியல. எல்லாரும் டைமுக்கு வராங்களான்னு பார்க்கணும், யார் யார் என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு பார்க்கணும், வேலையெல்லாம் கரெக்டாக போகுதான்னு பார்க்கணும், புதுசு புதுசாக ஆட்கள் எடுப்பாங்க, அதெல்லாம் பார்க்கணும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது சார், ரொம்ப கஷ்டம். மற்றொருவர் தன் பங்குக்கு இப்படி சொல்வார். சார், இதுக்கே இப்படி ஆச்சரியப்படுறீங்களே, 4 லட்சம் 5 லட்சம் பேர் வேலை பார்க்குற கம்பெனிலாம் இருக்குது சார். அடிப்படை வேலை செய்கிற சாதாரண எம்ப்ளாயிலிருந்து உயர் பதவியில் இருக்கிற எம்ப்ளாயி வரைக்கும் பக்காவாக ட்ராக் பண்ணிடுவாங்க சார். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, வேலையெல்லாம் கரெக்டாக போகுதா, ப்ராஜெக்ட் டெலிவரியெல்லாம் கரெக்டாக நடக்குதான்னு பக்காவாக சிஇஓ ட்ராக் பண்ணிடுவார். இவர்கள் பேசிக்கொள்வதை சற்று யோசித்து பாருங்கள். அதில் உண்மை இருக்கத்தான் செய்கிறது. உதாரணமாக ஸ்கூல், காலேஜ், ஐடி கம்பெனி, பெரிய பெரிய தொழிற்சாலைகள் என பல துறைகள் நேர்த்தியாக செயல்படுகிறது. ஒரு காலேஜில் ஜூனியர் லெக்சரர் இருப்பார். அவர் சீனியர் லெக்சரர் கீழே வேலை செய்வார். சீனியர் லெக்சரர் ஹெச்ஓடிக்கு கீழே வேலை செய்வார். இதுபோல் போய்கொண்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு கம்பெனியிலும் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் நடைமுறையில் வைத்திருப்பார்கள். அப்படி வைத்தால்தான் அந்த கம்பெனி மிக சிறப்பாக செயல்படும். இல்லை என்றால் யார் என்ன செய்கிறார்கள் என்பதே தெரியாமல் போய்விடும். நாம் வேலை செய்கிற கம்பெனியை சற்று யோசித்து பாருங்கள். நமக்கு மேலதிகாரிகள் இருப்பார்கள், அதே போல் நமக்கு கீழே வேலை செய்கிறவர்களும் இருப்பார்கள். இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. இதெல்லாம் ஓகே தான், காலம் காலமாக இது நடைமுறையில் இருக்கிறது தானே, இதில் என்ன பெரிய ஆச்சரியம் என்று நாம் கேட்கலாம். ஆனால் இப்பொழுதுதான் இந்த நடைமுறை நமக்கு சுலபமாகவும் இயல்பாகவும் தெரிகிறது. ஆனால் இது முதலில் எப்பொழுது தோன்றியிருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அதை அறிந்து கொள்ள நாம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக சென்று பார்க்க வேண்டும். சரி, பார்ப்போமா? வேதாகம காலங்களில் நம்முடைய முற்பிதாக்களுக்கு இப்படி பெரிய பெரிய நிறுவனங்களோ தொழிற்சாலைகளோ கிடையாது. எனவே நாம் பார்க்கக்கூடிய இது போன்ற ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எல்லாம் அப்பொழுது இல்லை. அவர்கள் தங்கள் குடும்பத்தை நடத்துவதையே பிரதானமாக வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குடும்பத் தலைவர் இருப்பார். அவர்தான் தன் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். பின்பு தீர்க்கதரிசியாகிய மோசே அவர்களின் காலத்தில் அவர் லட்சக்கணக்கான மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு வழி நடத்துகிறார். இப்படி லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது அவர் ஜனங்களுக்குள் ஏற்படுகிற சில தர்க்கங்களையும் சில பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். காலை முதல் இரவு வரை ஜனங்கள் எல்லோரும் தங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்து மோசே இடத்தில் கூறுகிறார்கள். மோசே அதற்கு தீர்வு காணுகிறார். ஒரு கட்டத்தில் இதை பார்த்து கொண்டிருந்த மோசேயின் மாமனார் ஆகிய ஜெத்ரோ அவருக்கு ஒரு ஆலோசனை கூறுகிறார். அந்த வசனத்தை பார்ப்போமா? யாத்ராகமம் 18:13 முதல் 24 வரை. மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள்.
ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உம்மோடே இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும். சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாய் இருக்கும். இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுகிறதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்திற்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். இந்த குறிப்பிட்ட ஆலோசனை தீர்க்கதரிசியாகிய மோசேக்கு பல காரியங்களை சுலபமாக்கிவிட்டது. சரி, ஜெத்ரோவின் இந்த ஆலோசனையை எவ்வாறு உலகளவில் பின்பற்றினார்கள் என்பதையும் பார்ப்போம். ஜெத்ரோ ஆலோசனை பின் நாட்களில் ஜெத்ரோ கோட்பாடு என்று உருவம் பெற்றது. அதாவது ஜெத்ரோஸ் பிரின்சிபல். ஜெத்ரோஸ் பிரின்சிபல் என்பது தலைமை பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது, திறமையான உதவியாளர்களை நியமிப்பது மற்றும் ஒழுங்கான நிர்வாக அமைப்பை உருவாக்குவது பற்றிய அறிவுறுத்தலாகும். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே உருவான முதலாவது மேலாண்மை முறை என கருதப்படுகிறது. இன்றைய உலகில் ஜெத்ரோ கோட்பாடு பைபிள் பாடங்களில் மட்டுமல்ல, பல வணிக மேலாண்மை, பொது நிர்வாகம், தலைமைத்துவம் மற்றும் கல்வி நிர்வாக பாடங்களிலும் கற்பிக்கப்படுகிறது. ஜெத்ரோ கோட்பாட்டில் சில முக்கிய அம்சங்களை பார்த்து விடுவோம். பொறுப்புகளை ஒப்படைத்தல், அதாவது டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. ஜெத்ரோ கோட்பாட்டின் மைய கருத்து இது. எந்த ஒரு தலைவரும் அனைத்தையும் தனியாக செய்துவிட முடியாது. தீர்க்கதரிசியாகிய மோசே 1000, 100, 50, 10 என்ற அடிப்படையில் தலைவர்களை நியமித்தது போல இன்றைய நிறுவனங்கள் சிஇஓ, அவருக்கு கீழே வைஸ் பிரசிடென்ட், டைரக்டர், சீனியர் மேனேஜர், மேனேஜர், சூப்பர்வைசர், எம்ப்ளாயி என அமைத்திருக்கிறார்கள். நம்பர் 2, தகுதியும் நற்பண்பும் கொண்ட தலைவர்களை தேர்வு செய்தல். நம்பர் 3, அதிக ஒர்க்லோடிலிருந்து விடுதலை பெறுதல். எனவே வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஜெத்ரோவின் இந்த ஒரு ஆலோசனை எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லியிருந்தாலும் கூட இந்த ஆலோசனையைத்தான் உலகளவில் எல்லா நிறுவனங்களிலும் பயன்படுத்துகிறார்கள். வேதம் சத்தியம், சமூலமும் சத்தியம்.